ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப கொடுமையான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். இது என்ன மாதிரியான இன்ட்ரோடக்ஷன்னா, ஒரு பெண்ணை பெற்ற ஒரு அம்மாவாக இன்ட்ரோடக்ஷன். ரொம்ப ஆசை தான் பெண் குழந்தையை பெற்று வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு தான் பெண் குழந்தையை பெற்றுக்கிறோம். ஆனால் சில சமயம் ஏண்டா இந்த பெண் குழந்தையை பெற்றோம் அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வந்துடுறாங்க இந்த சொசைட்டி. நியூஸை திறந்தாலேவும் இப்படி பக்கத்து வீட்டுக்கார பையன் இப்படி 3 வயசு குழந்தைய அப்யூஸ் பண்ணிட்டான், சித்தப்பாவே 5 வயசு பொண்ணை அப்யூஸ் பண்ணிட்டான், இப்படின்ற நியூஸ் தான் அதிகமாக வருது. பக்கத்து வீட்டுக்கார பையன் விளையாண்டுட்டு இருந்த பொண்ணை அப்யூஸ் பண்ணிட்டான், இப்படின்ற நியூஸ் தான் நிறையா வருது. எந்த ஒரு அம்மா அப்பாவும் தான் பொண்ணு அப்பாடா இந்த வருஷம் நல்லபடியாக இந்த இயரை கடந்தாச்சு, நெக்ஸ்ட் இயர் இந்த வருஷம் நல்லபடியாக படித்து முடிச்சிருச்சு, அடுத்து நல்லபடியாக காலேஜ் போகணும், அப்பாடாக நல்லபடியாக காலேஜ் முடிச்சிருச்சு, அடுத்து நல்லபடியாக வேலைக்கு போகணும், அடுத்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி நல்லபடியாக குழந்தைய பற்றி நல்லா வாழணும் அப்படின்னு தான் எந்த ஒரு அம்மா அப்பாவும் நினைப்பாங்க. நானும் அப்படி தான் எல்லா அம்மா அப்பாவும் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் பெண் குழந்தைய வளர்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது, வெளியில் விடுறதுக்கே பயமாக இருக்குது. ஒரு ஸ்கூல் டீச்சரோ சாரோ கூட நம்பி கூட அனுப்ப முடியல, அந்தளவு மோசமாக போய்கிட்டு இருக்கு. நம்ம என்ன மாதிரியான சொசைட்டியில் வாழ்கிறோன்றதே தெரில. இப்போ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் விளாத்திபுரத்தில் +2 மாணவி இயற்கை உபாதை கழிக்க போன இடத்துல ஒரு கொடூர அரக்கன், அவன் ஆல்ரெடி 60 வயசு பாட்டியை அப்யூஸ் பண்ணி உள்ளேருந்து வெயிலில் தான் வெளியில் வந்திருக்கான். அப்படி இருந்தும் திருந்தாமல் +2 மாணவியை போய் ரொம்ப கொடூரமாக, அந்த ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்குது. அவனும் ஒரு அம்மா அவனுக்கும் அக்கா தங்கச்சி அதெல்லாம் இருக்க மாட்டாங்களா? ஏன் இந்த மாதிரி கேவலமான செயலாம் செய்கிறாங்கன்னு தெரில. அவனெல்லாம் கொல்லாமல் விட்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பசங்களை வளர்க்குறோன்னா நம்ம பசங்கள்கிட்ட ஒவ்வொரு இதையும் சொல்லி வளர்க்கணும். நீ எல்லாத்தையும் அக்கா தங்கச்சியாக பாரு அப்படின்னு சொல்லி வளர்க்கணும். நம்ம பெண் பிள்ளைகளுக்கு இனி போகிற காலத்துக்கெல்லாம் செல்ஃப் டிஃபென்ஸ் நிறையா சொல்லி கொடுக்கணும். கராத்தே இந்த மாதிரி நிறையா சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கும் தைரியம் வரும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போல்லாம் பெண் குழந்தைய வெளியே விடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. அவங்க நல்லபடியாக வீடு சேருவாங்களான்றதே பயமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னே தெரில. போலீஸ்காரங்களா? இது அந்த ஒரு லேடி போலீஸ் இருக்காங்க, இதே அவங்க பொண்ணு அவங்களுக்கு நடந்திருந்தா சும்மா இருந்திருப்பாங்களா? கேஸ் கொடுக்க போன இடத்துல அலட்சியமாக இருந்திருக்கிறாங்க. இதே அந்த இப்போ அந்த பெண் குழந்தை இழந்துட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த பெற்றோரோட இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை வளர்த்துருப்பாங்க. 10th நல்ல மார்க்கான், +2 எவ்வளோ ஆசையாக படிச்சுட்டு அடுத்து நம்ம அந்த காலேஜ் போய் சேரலாம், இந்த காலேஜ் போய் சேரலான்னு எவ்வளோ ஆசையாக வளர்ந்துருக்கோம். ஏன் இவ்வளோ இப்போ இவன் வாழ்கிறான், இப்போ இந்த தப்பு செஞ்சவன் வாழ்கிறான். ஆனால் நம்ம எந்த தப்புமே செய்யாத அந்த பொண்ணு இறந்துருச்சு. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இனி போகிற காலத்துக்கெல்லாம் தப்பு அந்த செய்கிறாங்கல்ல, அவங்க போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்படின்ற அளவுக்கு நம்ம பொண்ணுங்களை தைரியமாக வளர்க்கணும். என்னை பொறுத்தவரை அதுக்கான வீடியோ தான் அது. ஒரு கராத்தே ஏதாவது ஒன்று பெண் குழந்தைய பெற்றவங்க பேரண்ட்டு ஏதாவது ஒன்று அவங்கவுங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. உன்னை எவனாவது அட்டாக் பண்ண வரானா, நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கூலுக்கு போகிற இடத்துலையும் நிம்மதி இல்லை. யாரை நம்பி விடுறீங்க? சித்தப்பாவை நம்பி விட முடியல, யாரை நம்பி விடுறது? யாரையுமே நம்ப முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பசங்க இப்போல்லாம் நிறையா ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகி ரொம்ப மோசமாக போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கும் அந்த அம்மா அக்கா தங்கச்சிலாம் இருப்பாங்கன்ற இதே இருக்காதா? என்ன சொல்கிற, அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அப்படியே எவ்வளோ இது பண்ணி, உனக்கு என்ன அவ்வளோ வெறியா? உனக்கு என்ன அவ்வளோ வெறி? தயவுசெய்து பெண் குழந்தைய பெற்றவங்க உங்கள் பொண்ணுகளுக்கு கராத்தே இல்லை ஏதாவது ஒரு டிஃபென்ஸ் கண்டிப்பாக சொல்லி கொடுத்து, அவங்க தப்பு பண்ண வர்றாங்கல்ல அவங்க போய் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ணணும். அந்தளவு நம்ம கொண்டு வரணும். இனி போகிற காலத்துக்கு நம்ம போலீஸ்காரங்களையும் நம்ப வேணாம், யாரையும் நம்ம
அப்பா அம்மா யாரையும் நம்ப வேணாம், நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லி மட்டும் வளங்க. நம்ம பெண் குழந்தைங்க நல்லாவே வளருவாங்க.